ஹலோ மார்வல் மக்களே! நம்ம டாக்டர் டூம் இப்ப அதுதான் வெறித்தனமா மார்வல் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம டோனி ஸ்டார்க்கே திரும்ப டாக்டர் டூமா வரப்போறாரா? இல்ல வேற கேரக்டரா பண்ண போறாரா? அப்படிங்கிற மாதிரி நெறைய போயிட்டுருக்கு. மார்வல் யூனிவர்ஸ்ல ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லன் யாருன்னா, பல பேர் நெனைக்கிறது தானோஸ். ஆனா, அவர் மட்டுமே கிடையாது. ஒரிஜினலான ஒரு ஓஜி பவர்ஃபுல் வில்லன் யாருன்னா, நம்ம டாக்டர் டூம் தான். ஏன்னா, அவர்கிட்ட சயின்ஸ் இருக்கு. ஒரு சாசசரான மைண்ட் இருக்கு. அவரு ஒரு ராஜாவும் கூட. இத தாண்டி என்னன்னா, அவர்கிட்ட இல்லாத பிளானே கிடையாது. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் எவ்வளோ இருக்குமோ, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஸ்கில்ஸ் வந்து டாக்டர் டூம் கிட்ட இருக்கு. வில்லன்னா அவ்வளோ ரேரான ஒரு வில்லனா இருப்பாரு. இப்ப கேள்வி என்னன்னா, டாக்டர் டூம யாரால டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேரு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால முடியும். ஏன்னா மேஜிக் பவர்ல மட்டும் தான் டாக்டர் டூம் வந்து பயங்கரமான ஸ்பெல் போடுவாரு. ஆனா அதாவது பியூரான ஒரு மேஜிக் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரேஞ்சோடது தான். அதனால தான் வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால டூம் அடிக்க முடியும். அதாவது டிஃபீட் பண்ணவும் முடியும். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கார்லெட் விட்ச். அவங்க கிட்ட கியாஸ் மேஜிக் யூஸ் பண்ணி ரியாலிட்டியவே சேஞ்ச் பண்ண முடியும். வாண்டா ஃபுல் பவர்ல இருந்தா அப்படின்னா, டூமே வந்து வாண்டா கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஃபைட் பண்ணணும். அந்த அளவுக்கு வாண்டா ரொம்ப பவர்ஃபுல். டூம் கிட்ட அந்த அளவுக்கு இருக்கும்போது, 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீட் ரிச்சர்ஸ சொல்லலாம். அவரோட பிக்கெஸ்ட் ரிவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்ட்ரென்த் கிடையாது. அவரோட பிரெயின் தான். இவரோட பிரெயின் வந்து ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணி டாக்டர் டூம இன்டெலிஜென்ட் மூலியமா டிஃபீட் பண்ணிக்கிறாரு. காமிக்ல நெறைய தடவ நடந்திருக்கு. ஆனா காஸ்மிக் லெவல்ல கேரக்டர் யாராவது வந்தா சிச்சுவேஷன் வேற லெவலா மாறிடும். எட்டர்னல்ஸ் கிட்ட டாக்டர் டூமோட ஈவன் மேட்ச் ஆகவே ஆகாது. பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் மாதிரி ரியாலிட்டிய வேப்பர் பண்ற அளவுக்கு இருக்கிற பவர் வந்து பார்த்தீங்கன்னா, டூம் கிட்ட சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அந்த அளவுக்கு டூம் கிட்ட பவர் இல்ல. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்கு. டாக்டர் டூம பிரிப்பேரான டைம் கிடைச்சு வந்தாருன்னா, அவர டிஃபீட் பண்றது இம்பாசிபிள். ஏன்னா அவர்கிட்ட பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு கிட்டத்தட்ட 100 ஐடியா வச்சிருப்பாரு. சிம்பிளா சொன்னா பிரிப்பரேஷனே இல்லாத டூம ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். பிரிப்பரேஷனா இருக்கிற டூம காட் லெவல் த்ரெட்டால கூட அசைச்சு கூட பார்க்க முடியாது. இதனால தான் மார்வல் யூனிவர்ஸ்ல மோஸ்ட் டேஞ்சரஸ் டாக்டர் டூம்னு சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.